கோடை விடுமுறைக்கு பின்பு இன்று பள்ளிகள் துவங்கப்பட உள்ள நிலையில் கல்வி உபகரணங்கள் வாங்க நேற்று கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சேலத்தில் நோட்டு புத்தகங்களை தயார் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. சிவகாசியில் தயாராகும் நோட்டுகளுக்கு அடுத்தபடியாக சேலத்தில் இருந்து தயாராகும் பாட நோட்டு புத்தகங்களுக்கு சந்தையில் தனி மவுசு உண்டு. சேலத்தில் பாட நோட்டு புத்தகங்கள் தயாரிப்பில் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. மெட்ரிக், சிபிஎஸ்இ பள்ளிகள், கல்லூரிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் தற்போது முழு வீச்சில் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. காகித ஆலைகளில் இருந்து டன் கணக்கில் காகிதங்களை வாங்கி வந்து தங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல கோடிட்ட தாள்கள், கோடு இல்லாத தாள்கள் என தயார் செய்கின்றனர். இதனைத் தொடர்ந்து நோட்டு புத்தகங்களுக்கு அளவுக்கு ஏற்றாற்போல பல வடிவங்களை கொடுக்கின்றனர் நோட்டு புத்தக தயாரிப்பாளர்கள். தேர்தல் நடைபெற்றதன் காரணமாக இந்த ஆண்டு தயாரிப்பு குறைந்துள்ளதாகவும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கவில்லை எனவும் வேதனையுடன் கூறுகின்றனர் தொழிலாளர்கள். இருப்பினும் மாணவர்களை கவரும் வகையில் அப்துல் கலாமின் பொன்மொழிகள், தொலைக்காட்சிகளில் வரும் பல்வேறு கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் படங்கள் போன்றவற்றை லேமினேஷன் அட்டை படங்களாக்கி தயார் செய்யப்படும் நோட்டு புத்தகங்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறுகிறார் இந்த தொழிலாளர். இந்த வருஷம் அப்துல் கலாமுடைய படங்கள் போட்டதும் அவருடைய பொன்மொழி போட்ட புக்ஸும் நிறையா ஆர்டர்ஸ் வருது. அது போட்டு அமுச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எடுத்தால் கடைங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோட்டா பீம், டோரா, டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் நோட் புக்கு பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க நிறைய பேர் விரும்புறதுனால அந்த புக்கும் நாங்கள் ஜாஸ்தி இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் அதிகமாக போட்டிருக்கோம். நல்லா மூலம் இருக்குது. அந்த மாதிரி டிசைன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. தமிழகம் முழுவதும் பேப்பரின் முக்கிய மூலப்பொருள்களான காகிதக்கூழ் விலை உயர்வால் அனைத்து காகிதங்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக கூறுகின்றார் ஆலய உரிமையாளர் லோகநாதன். மில்லிலிருந்து டைரெக்டாக பேப்பர் வாங்கிங்க. ஏ கிரேடு மில்லில் டிஎன்பிஎல்லாம் டன்னுக்கு 2000 ரூபாயில் ஏறி இருக்குது. பி கிரேடு மில்லு ஒரு 1000 ரூபா 1500 ஏறி இருக்கும். எப்பயும் வருஷம் போல் அந்த மார்ச் மாதம் வந்துச்சுன்னா விலை ஏற்றிடுவாங்க. நாங்கள் எடுத்து நோட் புக்கு தயார் பண்ணி கடைங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கேட்குற கடைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூல் ஆர்டரும் எடுத்துருவோம். நோட்டு புத்தகங்கள் விலையில் இந்த ஆண்டு விலையேற்றம் இல்லை என்றாலும் மற்ற பொருட்களான புத்தகப்பை உள்ளிட்ட அனைத்து இதர உபகரணங்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். நோட் புக் வியாபாரம் வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது. ஸ்கூலில் வந்து ஃப்ரீ கொடுத்துக்கிறதுனால வியாபாரமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நலிஞ்சு போய்கிட்டு இருக்கு நோட் புக் தொழில். ஸ்டேஷனரி மட்டும்தான் வியாபாரம் ஆகுது. இந்த ஆண்டு கடைகளில் புதிதாக களம் இறக்கப்பட்டுள்ள கார்ட்டூன் கதாபாத்திரங்களை கொண்ட புத்தக பைகள், பென்சில்கள், பேனாக்கள், காலணிகள் போன்றவை குழந்தைகளை பெரிதும் கவரும் வகையில் இருந்தாலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கல்வி உபகரணங்களின் விலை 20 முதல் 30% உயர்ந்திருப்பதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குழந்தைங்களுக்காக எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். காலையிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹோல்சேல் கடையிலையும் போய் பார்த்துட்ருக்கோம், இங்கேயும் பார்த்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையுமே விலை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வாங்கிட்டுருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் கடையில் தான் வாங்கிட்டுருக்கோம். எனக்கு விலை கொஞ்சம் பார்த்து தருவாங்க அப்படின்றனால காலையிலேருந்தே பர்ச்சேஸ் போயிட்டுருக்கு. குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு வண்ணங்களில் விதவிதமான ரகங்களில் புத்தக பைகள் குவிக்கப்பட்டுள்ளன. எனவே சேலத்தில் விற்பனை தற்போது சூடு பிடிக்க தொடங்கியுள்ளதால் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளிகள் திறப்பு மாணவர் மத்தியில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் அதை விட இந்த விலைவாசி உயர்வு பெற்றோர்களை மிரள வச்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.